ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வி ஆல் ஆர் டூயிங் குட். வெல்கம் டு மை சேனல் ஏஎம் கோல்டு ஃபேஷன். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. எஸ்பிஓ பற்றி சோசியல் மீடியாவில் என்னெல்லாம் சொல்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் முக்கியமான முடிவை வந்து மற்றவங்க சொல்கிறத மட்டும் வச்சு நம்ம வந்து எடுக்கக்கூடாது, ஓகேவா? அதுதான் இன்றைக்கு நான் பேச போகிற விஷயம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களாம் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எந்த கம்பெனி எடுத்தாலுமே பாசிட்டிவ் ரிவ்யூவும் இருக்கும், அதே மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூவுமே அதிகமாக இருக்கும், ஓகேவா? அதனால் யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நம்பி நீங்கள் எந்த ஒரு முடிவுமே எடுக்கக்கூடாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் முதல்ல நீங்களே அதை வந்து சர்ச் பண்ணணும், ஓகேவா? கம்பெனியை பற்றி நல்லாவே சர்ச் பண்ணணும். அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து பாருங்கள். டாக்குமெண்ட் இருந்தால் செக் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எஸ்பிஓக்கு எம்சிஏ ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் போன்ற எல்லாமே இருக்குது, ஓகேவா? அதையும் நீங்களே வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே கேட்குறீங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் டச் பண்ணி நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒன்றும் இல்லை, sbo.portal.org.in, ஓகேவா? இதை நீங்கள் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸுமே வரும், ஓகேவா? இந்த இருக்குது பாருங்கள், க்ரோமில் வந்துட்டு sboportal.org.in அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அபவுட் அஸ்ன்னு இருக்கா, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். கீழே அப்படியே ஒன் பை ஒன்னாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும். இதில் இந்த சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஓகே. அதே மாதிரி எஸ்பிஓ எம்சிஏ சர்டிஃபிகேட் இருக்குது, எஸ்பிஓ பேன் கார்டு, எஸ்பிஓ ஜிஎஸ்டி எல்லாமே இருக்குது, ஓகேவா? இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸுமே அதில் வந்து விசிபிள் ஆகும். உள்ளே போய் நீங்களே பார்த்துக்கலாம், சரியா? இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுங்கள். மற்றவங்க பேச்சு கேட்காதீங்க. சில பேர் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து ஜாயின் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? நம்ம லைஃப், நம்மளோட காசு, நம்மளுடைய நேரம், நம்மளுடைய முடிவு, ஓகே? அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரு கம்பெனி வளர ஆரம்பித்தா அதை பற்றி நிறைய பேர் வந்து பேசுவாங்க. பாசிட்டிவாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க, நெகட்டிவாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க. அது இயல்பான விஷயந்தான். அதனால் நெகட்டிவ் வந்தாலே கம்பெனி முடிஞ்சிடும்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி பாசிட்டிவ் வந்தாலும் கண்மூடித்தனமாக நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டுமே அர்த்தம் கிடையாது. ரெண்டையுமே பேலன்ஸாக பார்த்து தான் நம்ம வந்து முடிவு எடுக்கணும். இப்போது நான் வந்து எஸ்பிஓவில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் கவனித்த ஒரு சில விஷயத்தை பற்றி இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து இருக்குது நம்ம எஸ்பிஓவில். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து பேமெண்ட் ப்ரூஃப் தான். இதிலலாம் பாருங்கள், நிறைய பேருக்கு பேமெண்ட் வந்துட்டு தான் இருக்குது. அவங்க எல்லாருமே வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. இங்கே பாருங்களேன், 30ஆம் தேதி கூட ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. 31ஆம் தேதியிலேயே வந்து நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து வந்திருக்கு, ஓகேவா? இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அதே மாதிரி பைமோட் அமௌண்ட்டுமே இதில் கிரெடிட் ஆகிருக்கு பாருங்கள். பைமோட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. அவங்களும் வந்து 9999 போட்டு பர்ச்சேஸ் பண்ணாங்க. இப்போ அவங்களுக்குமே வந்து 13,000 வரைக்குமே கிரெடிட் ஆகிருக்கு பாருங்கள். டேட்டையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க, 31, ஓகே. 31ஆம் தேதி 7ஆம் மாதம் கிரெடிட் ஆகிருக்கு, ஓகேவா? பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறையவே பேமெண்ட் ப்ரூஃப் வந்து இதில் இருக்குது பாருங்கள். இன்னும் போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நிறையவே வரும், ஓகே. இப்போ நீங்கள் பார்த்ததுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, எஸ்பிஓவில் வந்து ஓல்டு பேமெண்ட்டும் கிரெடிட் ஆகிட்டு தான் இருக்குது, நியூ பேமெண்ட்டும் ப்ராசஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி ரெஃபரல் இன்கமுமே கிரெடிட் ஆகிட்டு தான் இருக்குது, கூப்பன் பேமெண்ட்டுமே ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது, ஓகேவா? பேமெண்ட் ப்ரூஃப்களும் ஷேர் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து நான் ஓப்பனாக காட்டக்கூடாது, அதனால கொஞ்சம் பிளர் பண்ணி வச்சுருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இது மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி நீங்கள் எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் வித் எஸ்பிஓன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பும் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஆன்சர் பண்ண சிறாவே தான் இருப்பாங்க மற்ற கமெண்டர்ஸ்லாம். இந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் கம்யூனிகேட் வந்து இருக்குது அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயந்தான். இதுக்கு முன்னாடிலாம் இது வந்து கிடையாது. இப்போ தான் இந்த குரூப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எனி டைமும் இந்த இடத்துல வந்து பிஸியாகவே தான் இருக்கும். மெம்பர்ஸ் வந்து என்ன கொஸ்டின் கேட்டாலுமே மற்ற கமெண்டர்ஸ்லாம் வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. டக்குன்னு அடுத்த செகண்டே நமக்கு வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இது காலையில் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நைட்டு வரைக்கும் இதில் மெசேஜ் போய்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு குரூப்புமே நம்ம எஸ்பிஓ வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா?
இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நமக்கு என்ன டவுட்னாலுமே டக்கு டக்குன்னு கிளாரிஃபிகேஷன் கிடைக்குதே அப்படிங்கிற மாதிரி. இது மட்டும் இல்லை, நமக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒரு கமாண்டர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம என்ன கொஸ்டின் கேட்டாலுமே அவங்க அந்த இடத்துல கிளியர் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆன்லைன் ஜாப்பை பொறுத்த வரைக்கும். ஆன்லைன் ஜாப் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து கண்டிப்பாக ஏமாந்துருப்போம். ஏன்னா இருக்கிற இடம் தெரியாமல் போயிருக்கோம். நம்ம பணத்தை கட்டியிருப்போம். 1 வீக் இருப்பாங்க, அதிகபட்சம் 1 மந்த் இருப்பாங்க. அதுக்கப்புறம் போன இடமே தெரியாமலாம் போயிருப்பாங்க. ஆனால் நம்ம எஸ்பிஓ வந்து அந்த மாதிரி கிடையாது. தொடர்ந்து ரன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு கொஸ்டின் வரலாம், இவ்வளோ சொல்கிறீங்களே அந்த எஸ்பிஓ கம்பெனி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து திருவண்ணாமலையில் தான் இருக்குது. ஓகேவா? அதோட இமேஜ் கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நிறைய டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலுமே நீங்கள் அவசரப்படாமல் ரீசர்ச் பண்ணுங்கள். ஓகேவா? கொஸ்டின் கேளுங்க, வெரிஃபை பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபைனல் டிசிஷன் வந்து எடுக்கணும். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், நான் சொல்கிறத நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் 100% சொல்லவே வரல. மற்றவங்க சொல்கிறத மட்டுமே நம்பாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? நீங்களே சர்ச் பண்ணுங்கள், வெரிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு சரின்னு தோணுதா அப்போ உங்களோட முடிவை நீங்கள் எடுங்க. ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் இத்தனை வருஷமாக ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அது பெரிய விஷயம் இல்லையா? எங்களை போல் ரொம்பவே நம்பிக்கையாக உள்ளவங்க இன்னும் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நாங்களுமே இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு சில பேர் அவங்கவுங்களோட சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுக்காக உங்களோட சுச்சுவேஷனுக்காக என்ன பண்ணிட்டாங்க, ரீஃபண்ட் கேட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு கம்பெனியாச்சும் ரீஃபண்ட் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? எங்கள் எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் ரீஃபண்டுமே கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்களா நீங்கள்? இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க, இந்த ஒரு கம்பெனியுமே ரீஃபண்ட் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி ரீஃபண்ட் கேட்டவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்தடுத்து நிறைய அப்டேஷன் கொடுக்கறதுனால, இப்போ நாங்கள் திரும்ப ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் திரும்பவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களோட முடிவு உங்களோட கையில் தான் இருக்குது. மற்றவங்க பேச்சை கேட்காதீங்க. நெகட்டிவும் வரும், பாசிட்டிவும் வரும். அதனால் நல்லா ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. நாங்கள் sbo.portal.org.in அந்த லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து போய்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு ட்ரஸ்டடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா உங்களோட பேரையும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து அடுத்தடுத்து அப்டேட் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் பொறுமையாக நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.